நேற்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு செழிப்பிற்கான திறவுகள் ஒன்று சொல்லித்தர்றேன். ஒற்றுமை உள்ள தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த குடும்பமும், சொல்லுங்க, எந்த வீடும் என்ன பண்ணாதான், நிலை நிற்காது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல உங்கள் கணவர்கள் குடும்பத்திற்கு தலையா இருக்கிறாப்புல. இந்த தலையை வெட்டிட்டு சரணியா தலையை இந்த மண்டையில வச்சா நல்லா இருக்குமா? நிறைய குடும்பங்கள்ல ஆண்களை தலையா விட்டுட்டு வைக்காம அந்த தலையை வெட்டிட்டு பெண்களுடைய தலையை அங்கே சொல்லியிருக்கிறோம். ரொம்ப அழகா போட்டிருக்கு தெளிவா. இதான் லைஃப் கோச்ன்றது, இதான் வாழ்வியல் சத்தியன்னு சொல்லி தர்றது. இப்ப உங்களுக்கு ஒரு குடும்ப தலைவனுடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ அப்படியே மனைவியின் சிந்தை இருக்கணும். அப்படியே பிள்ளைகளுடைய சிந்தை இருந்ததுன்னா அந்த குடும்ப நிலை இருக்கும். இல்லைன்னா அங்கங்க இழுத்து நிற்கும். நாற்காலியில 4 காலை இழுத்துட்டு போயிருந்தா எப்படி இருக்கும்? நாற்காலியில 4 கால் இழுத்துட்டு போனா எப்படி இருக்கும்? ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தீங்கன்னா என்ன ஆகும்? விழுந்துரும். அந்த மாதிரி தான் ஒரு குடும்பம் செழிக்கணும் அப்படின்னா, ஒரு குடும்பம் தேவன் முதல்ல உங்க குடும்பத்துக்கு பணம் தரணும்னா நீங்க எல்லாம் ஒரே சிந்தனையில இருக்கணும். கரங்களை தட்டுங்க ஒரு முறை ஆண்டவருக்கு. கணவனுடைய சம்பாத்தியம் மனைவிக்கு தெரியணும், பிள்ளைகளுக்கும் தெரிய வேண்டும். எப்படி சம்பாதிக்கிறாருன்னு பிள்ளைகளுக்கு தெரியணும். சும்மா அப்படியே வாரி விட்டுறது, எப்படி அவர் கஷ்டப்படுறாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாருன்னு தெரியாம பிள்ளைகள்ட்ட அப்படியே காமிச்சா என்ன ஆயிடாது? ஐபோன் தான். என்ன விதத்தில் அவர் சம்பாதிச்சார், அந்த பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருந்தது, எவ்வளவு தேவனுடைய கிருபை இருந்தது, தேவ தயவு எவ்வளோ இருந்ததுன்னு காமிக்கணும். அப்போ ஒரு பணம் வந்தோடனே ஆளாளுக்கு ஒரு சிந்தனையில் செயல்படக்கூடாது. ஒரு குடும்பம் நடத்தினீங்கன்னா ஒரே சிந்தனையில் ஒரே மனம். சொல்லுங்க, டிரான்ஸ்பரன்சி இல்லை. சொல்லுங்க, ஆதாமை ஏவாளையும் படைக்கும் பொழுது டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படையான ஒரு நபர்களாய் படைத்தார். எந்த மறைவும் இல்லை. பாவம் வந்ததுக்கு அப்புறம் தான் மறைவு வந்தது. சொல்லுங்க, பகல பார்த்து தட்டி நல்லா நறுக்குன்னு தலையில கொட்டி சொல்லுங்க, பாவம் வந்ததுக்கு அப்புறம் தான் மறைவு உண்டானது. மனைவிட்ட வெளியரங்கமா இருங்க. சிலதெல்லாம் பார்த்தா போன்லயே 10 பாஸ்வேர்டு இருக்கும். மனைவி போன கணவனுக்கு தெரியாது, கணவன் போன மனைவிக்கு தெரியாது பாஸ்வேர்டு. இவங்க அக்கௌண்ட் ஜிபே அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஜிபே இவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் எப்படி? தனக்குத்தானே பிரிந்திருக்கிற குடும்பம். தனக்குத்தானே. முதல்ல அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்றேன்.